உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 3ஆம் வாரம் வியாழன் 27/3/2025 முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா இயல் 7 இறைவாக்கியங்கள் 23 முதல் 26 முடிய. இந்த பகுதி போலி சடங்குகள் பற்றியும் மனமாற அழைப்பு பற்றியும் புதிய உடன்படிக்கை பற்றியும் நம்முடன் கருத்துகள் பகிர்ந்து கொள்கின்றன. இஸ்ராயேலின் வரலாறு இறை பின்னணியில் எழுதப்பட்டது. அவருடன் உடன்படிக்கை செய்து கொண்ட உயிருள்ள கடவுள் அவர்கள் அவரை விட்டு விலகி ஓடிய போதும் அவர்களை தொடர்ந்து பின் சென்றார். அன்று அம்மக்களிடம் இறைவன் கொண்டிருந்த நெருக்கமான பிணைப்பு பற்றி இஸ்ராயேல் மக்களுக்கு எரேமியா ஆற்றிய மறையுரையின் ஒரு பகுதியை இன்றைய வாசகம். போலி சடங்குகள். இறைவன் இஸ்ராயேல் மக்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்த எரிபலிகள் பொருளற்ற போலி சடங்குகள் ஆயின. இவற்றை சாடுகின்றார் இறைவன். உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து நான் விடுவித்த போது எரிபலிகள் பற்றியோ ஏனைய வழிகள் பற்றியும் அவர்களுக்கு நான் எதுவும் எடுத்து கூறவில்லை, கட்டளையிடவும் இல்லை. நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள். 22-23. இறைவன் கட்டளையை மீறும் பொழுது பாவம் தோன்றுகிறது. ஆதாமின் பாவம் தொடக்கணும். 2. பார்வோன் மன்னன் இறைவனது கட்டளைக்கு பணிய மறுத்தான். அவர் படைகளை அழிந்தொழிந்தது. மோசேவுக்கு விரோதமாக யூத மக்கள் முணுமுணுத்தனர், அழிந்தொழிந்தனர். விடுதலை பயணம். இவர்கள் எல்லோரும் இறைவாக்கை மீறியவர்கள். இறைவனது கட்டளையை அறிந்து அவற்றின்படி நடக்கிறேனா அல்லது போலி சடங்கில் ஈடுபட்டு இறைவனது திருச்சித்தத்தை புறக்கணித்து வாழ்கிறேனா? மனம் மாற அழைப்பு. மக்களின் பலவீனத்தை இறைவன் அறிவார். எனவே அவர்கள் தவறி விழும்போது அவர்களை தடுத்து நிறுத்த, விழுந்த பின் தூக்கிவிட தயாராக இருக்கிறார். எனவே அவர்கள் உடன்படிக்கையை மீறி இறை உறவிலே முன்னேறி செல்லாது பின்னிட்டு போனாலும் 24 வளையாத கழுத்தினராய் தங்கள் தந்தையர்களிலும் கெட்டவர்களாய் நடந்து கொண்டாலும் 23 கடவுள் அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடவில்லை. மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருந்தார். இறுதியாக இறைவனின் கருணை இயேசுவில் தோன்றியது. மனமாறி மீட்பு பெற வேண்டும். இயேசு நமக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். இன்று நீங்கள் அவரது குரலை செவி கொடுத்தால் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலினத்திலும் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். திருப்பாடல் 95:6. புதிய உடன்படிக்கை. இயேசு வழியாக இறைவன் நம்முடன் புதிய உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இது கல்வாரியில் நமது ஆண்டவரின் இரத்தத்தால் முத்திரையிடப்பட்டது. திருமுழுக்கு வேளையில் நாமும் இந்த புதிய ஏற்பாட்டில் கையெழுத்திடுகிறோம். அதன் பயனாக நாம் இறை வாழ்வை பெற்று அவர்களது பிள்ளைகளாகிறோம். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். 1 யோவான் 3:1. தம் மக்களை பற்றி மனம் வருந்தி இறைவன் கூறுகிறார், என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை, என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. இஸ்ராயேலர் எனக்கு பணியவில்லை, கீழ்ப்படியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். திருப்பாடல் 8:1-12. இறைவன் எவ்வளவு தான் அருளை பொழிந்தாலும் நமது ஒத்துழைப்பின்றி நமக்கு மீட்பு இல்லை. தன் கட்டளைகளுக்கு பணிய மீண்டும் மீண்டும் மறுப்பவர்களை
திருந்தாத இனம் இதுவே என்கிறார் 26 இறைவன். நானும் இப்பட்டியலில் இடம்பெற்றுவிடக் கூடாது. நற்செய்தி லூக்கா இயல் 11 இறைவாக்கியங்கள் 14 முதல் 23 முடிய. இப்பகுதி இயேசுவின் வல்லமை, இயேசுவே நமது வல்லமை என்ற இரு கருத்துக்களை நம் தியானத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி இயேசுனுடைய வல்லமையை எடுத்து காட்டுகிறது. பேய்களை ஓட்டுவது என்பது இறைவன் ஒருவரால் மட்டுமே கூடும். இயேசு பேய்களை ஓட்டியதால் 11:14 அவர் இறைவனை என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய வாசகம் வழி கூறுகிறது. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. தம் சீடர்களுக்கு பேய்களை ஓட்டும் அதிகாரத்தை அளித்த இயேசு மார்க் 3:14-15 தாமே பல தடவைகள் பல முறைகள் பேய்களை ஓட்டியதாக நற்செய்திகள் கூறுகின்றன. மார்க் 1:21, 28, 39, 5:1 முதல் 20 முடிய. தீமைகள் மேல் இயேசு அதிகாரம் இருந்தது என்பதை இந்நிகழ்ச்சியில் சுட்டுகின்றன. இங்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பேய்கள் விரட்டப்பட்டன என்பதில் சில சமயம் உள்ள நோய்கள், மனநோய்கள் முதலியன அகற்றப்பட்டன என்றும் பொருள் கொள்வர். ஆனால் இவை யாவும் சுட்டுவது என்ன என்பது இன்றியமையாது. இயேசு இறைவன், இறைவனின் சக்தியும் வல்லமையும் அவரிடம் இருந்தன. இறைவனின் சக்தியும் வல்லமையும் அவரிடம் இருந்தது. இதைத்தான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுவதாக குறிப்பிடுகிறார் 11:20. இயேசு இவ்வல்லமையை தூய ஆவியா, இயேசுவின் இந்த வல்லமையை தூய ஆவியா. எனவே தான் நான் கடவுளின் ஆற்றலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்று இதே நிகழ்ச்சியில் மத்தேயு 12:28 கூறுகிறார். நாம் சாதாரணமாக பேய்களால் துன்புறுவதில்லை. எனினும் பேய் பிடிப்பை விட தீமையான பல பாவங்களால் நாம் அலைகழிக்கப்படுகிறோம். இவை எல்லாவற்றிலிருந்து நமக்கு குணமளிப்பது கடவுளின் விரலே, தூய ஆவியாரே என்பதை நாம் நம்ப வேண்டும். நம்பிக்கையோடு குணம் கிடைக்க வேண்டிக் கொள்ள வேண்டும். சிறப்பாக இந்த தவக்காலத்தில் பாவ விடுதலைக்காக நாம் அன்றாடம் ஜெபிப்பது இன்றியமையாதது. இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்று இயேசு கூறியது நாம் பழக்கப்பட்டு தொடர்ந்து விழும் பாவங்களை பற்றியே என்று கூறுவதில் தவறு இல்லை. இயேசுவே நமது வல்லமை. தீய ஆவி வலிமை உள்ளவனாயினும் தூய ஆவியார் அவனை விட வலிமையானவர். 11:21, 22. எனவே இயேசுவை அவருடைய ஆவியாரை கொண்டுள்ள நாம் அந்த ஆவியாரால் தீய ஆவியின் மேல் அதிகாரம் கொண்டவர்களாகிறோம் என்பது உண்மை. இதைய இயேசு என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் 11:23 என்று எதிர்மறையிலே கூறுகிறார். நமது பிறரன்பு செயல்கள் மூலம் நாம் இயேசுவோடு இணைந்திருந்தோமாயின் இயேசுவினுடைய சக்தியே தூய ஆவியாரின் வல்லமையே நம்மை ஆட்கொள்வது. அப்போது இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். கலாத்தியர் 2:20 என்பது உண்மைப்படுகிறது. இந்நிலையிலேயே நாம் வாழும்போது உச்சி மீது வானமே இடிந்து வீழ்ந்த போனதினும் அச்சமில்லை, 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 அச்சம் என்பது இல்லையே. எத்தகைய தீய சக்திகளும் நம்மை ஆட்கொள்ள முடியாது. எனக்கு வல்லம் ஊட்டுகிறவன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. 2 கொரிந்தியர் 12:9 என்பது விவிலியத்தில் பவுலடியாரின் படிப்பினை. எனவே நமது சக்தியில், நமது பயிற்சிகளில், நமது திறமையில், நமது படிப்பு, பணம் முதலியவற்றில் நம்பிக்கை வைக்காது இறை உதவியை நாடுவோம். என் அருள் உனக்கு போதும், வல்லுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். பிலிப்பியர் 4:13 என்ற பவுலடியாரின் சொற்கள் நம் துன்பங்களிலே
நமக்கு உறுதுணையாய் இருப்பதாக. என்னுள் வல்லமையோடு செயல்படும் அவருடைய ஆற்றலுக்கு ஏற்ப வருந்தி பாடுபட்டு உழைக்கிறேன். கொலோசியர் 1:23 என்று நாம் கூறும்போது, தீய ஆவியும் பிற தீமைகளும் நம்மை ஒருபோதும் எதிர்த்து நிற்க முடியாது. அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் நம்மோடு இருக்கிறார் என்பது உண்மை. அந்த வலிமையை, சக்தியை பெற்றுக்கொள்வோம். வையத்தில் நற்செய்திகளாக வாழ்வோம், நற்செய்திகளாக மாறுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.